இதுதான் வந்து ஜம்போ கொய்யா. கொய்யாப்பழம் எப்படி வீங்கிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை பார்த்தாலே பயப்படுறாங்க. நிறைய பேர் வந்து இதை வாங்க மாட்டேன்றாங்க. மார்க்கெட்ல இதை நான் வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்து கேட்டாரு, ப்ரோ இதெல்லாம் டிஎன்ஏ மாத்தின கொய்யாப்பழம் தானே, இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. இதுக்கு முக்கியமான காரணம் வேற யாரும் கிடையாது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான். சரி, இது எப்படி வீங்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடோ இல்ல டிஎன்ஏ மாடிஃபைடோ கிடையாது. செலக்டிவ் பிரீடிங் இல்ல ஹைபிரிட், அதாவது கலப்பினம் மூலமா உருவான ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தோட்டத்துல நிறைய கொய்யா மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்ல ஒரு சில மரங்கள் மட்டும் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கொய்யா பழங்களை உற்பத்தி செய்யுது. என்னதான் சைஸ் பெருசா இருந்தாலும் டேஸ்ட் இல்ல. அப்ப அந்த மரத்துல உள்ள பூவோட மகரந்தத்தை எடுத்துட்டு போய் டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மரத்தோட பூவுல சேர்ப்பாங்க. இதுதான் கிராஸ் பாலினேஷன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டில வெவ்வேறு விதமா வந்து இந்த மரங்களை ஒன்னோட இன்னொன்னு கலப்பினம் பண்றது மூலமா வித்தியாசமான பல வகைகளை நம்மளால உருவாக்க முடியும். அதுல விதை எந்த அளவு இருக்கணும், அதுல இருக்கக்கூடிய சதை பகுதி எந்த அளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். பட் அப்படி ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அப்படி வருஷக்கணக்காக கலப்பினம் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் இந்த வீங்கின கொய்யா. ஸோ இதை நம்ம வெட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு வெரைட்டி. இது உள்ளேயே ஒயிட் கலரில் இருக்கிறதும் வருது. அதில் விதைகள் வந்து இன்னுமே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஜம்போ கொய்யாலையும் வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இது எங்கேருந்து உருவாகி வருது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெரைட்டியும் மாறுபடும். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது நியூட்ரிஷனல் வேல்யூலையும் மாறுபாடுகள் இருக்கும். பட் அது ஒரு நல்ல மாறுபாடு தான், மோசம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை தாராளமாக எல்லாரும் சாப்பிடலாம்.